இல்லம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் முடிச்சிடறேன். இன்னும் 2 இடம் போகணும். என் தம்பிங்களா, நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் இன்று சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. அதிலும் முக்கியமான இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம். நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் எனக்கு முன்பு பேசி உங்களுக்கெல்லாம் தெளிவாக சில கருத்துக்களை சொன்னார். மூத்த வழக்கறிஞர், சாதாரண ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து அவருடைய முயற்சியிலே படித்து மிக சிரமப்பட்டு வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்து இன்று இந்தியா பெருமைப்படுகின்ற அளவிற்கு ஒரு வழக்கறிஞர்களாக பல வழக்குகளை வெற்றி பெற்று நம்முடைய நமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசையை பெற்று, ஐயாவுடைய நம்பிக்கையை பெற்று, ஐயாவுடைய லட்சியங்கள், கனவுகளை நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஐயாவில் நமக்கு அளித்த ஒரு வேட்பாளர் இதோ 2 கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு, பாசத்தோடு, உரிமையோடு நடத்துகிறேன். இங்கே பாலு அவர்கள் வெற்றி பெற்றால் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக நிச்சயமாக இருக்கிறார். இந்தியாவின் வளர்ச்சி இதுதான் நமக்கு இன்றைய கட்டத்தில் தேவை. நான் சொல்லியிருக்கின்றேன், இது முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கியமான ஒரு முடிவெடுத்திருக்கிறது. இந்த முடிவு 57 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற திமுக, அண்ணா திமுக வேண்டாம் என்ற முடிவெடுத்து இவர்கள் அல்லாத ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இந்த முடிவு அவசியமானது, காலத்தின் கட்டாயம். ஏன் என்று உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பு நம்முடைய வேட்பாளர் பாலு அவர்களை பற்றி நானும் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் சொன்னது போன்று பாலு அவர்கள் மிக ஒரு சுறுசுறுப்பான ஒரு நபர், ஒரு இளைஞர், மூத்த வழக்கறிஞர். எத்தனையோ வழக்குகளை வென்றிருக்கின்றார். யாருக்கு? கட்சிக்காக, சமுதாயத்திற்காக. தனிப்பட்ட முறையில் அது வேறு. ஆனால் கட்சிக்காக, சமுதாயத்திற்காக, எல்லாவற்றுக்கும் மேல் சமூக நீதிக்காக எத்தனையோ வழக்குகளை வென்றிருக்கின்றார் ஐயா அவர்களை. பாலு கேச போடு, முடிஞ்சு போச்சு, எப்படியாவது வெற்றி பெறுவார். எனக்கு அதில் பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். அதில் எனக்கு பிடித்தவை இந்த மது கடைகளை மூட வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளால், தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பகுதிகளில் விபத்துக்கள், சாலை விபத்துக்களால் ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்றார்கள் என்ற செய்தி. அதனால் ஐயா அவர்கள் பாலு, ஏன் இந்த தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலையில் உள்ள கடைகள் எல்லாம் மூடக்கூடாது என்று வழக்கு போடுங்க, ஒரு பொதுநல வழக்கு போடுங்கன்னு சொன்னார். உடனடியாக பாலு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார். தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். இதற்கு காரணங்கள், இவ்வளவு காரணங்கள் சொன்னவுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அவருடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்தது. எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி இது!
நீங்களும் தாய்மார்களும் எவ்வளோ காலமாக கேட்டுட்டு இருக்கீங்க டாஸ்மாக் கடையை மூடுங்க மூடுங்க மூடுங்க. ஆனால் இங்கே மூடினவன் நம்முடைய கதாநாயகர்கள் உங்களுடைய வேட்பாளராக நின்றுட்டு இருக்கிறாரு. இதை விட உங்களுக்கு ஒரு வேட்பாளர் யாருக்காவது வேணுமா?